கணேசா, எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். 10,000 ரூபாய்? 10,000 ரூபாய் பத்தாதேடா. 10,000 ரூபாய் போதும். ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளமா கொடுத்துரு. வீட்டு வேலை பாக்குறேன்ல, வீட்டு வேலைக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுத்துரு. சம்பளமா 10,000 வேணுமா? ஆமா. மங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. திடீர்னா வேலைக்கு போறேன்னு அனுப்ப மாட்டேன்ட்டேன். போன் கேட்டேன், வாங்கி தர மாட்டேன்ட்டேன். நான் வேலைக்கு போனா என் காசுல சம்பாத்தியத்துல வாங்கிருப்பேன்ல. அதனால வேலைக்கும் அனுப்பல, போனும் வாங்கி தரல. அப்புறம் நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன். ஒழுங்கா எனக்கு சம்பளம் போட்டு கொடுத்துரு. வீட்டு வேலைக்கு பாத்திரம் வளர்க்குறேன், சமைக்கிறேன், நிறைய வேலை பாக்குறேன். வீட்டு வேலை பாக்குறதுக்கு இப்ப சம்பளமா வேணும்? எஸ். ஒரு கணக்கு சொல்றேன். நான் வீட்டு வேலை பாக்குறேன்ல, சாப்பிடுறேன், திங்கிறேன், அப்படிலாம் கணக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் திங்கிறதெல்லாம் சொல்லல. வேற ஒரு மேட்டர். என்னது? எதுக்கு அதெல்லாம் எடுக்கிற? இதுதானே உன்னோட மேக்கப் கிட்? இது மேக்கப் கிட் இல்ல, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸ்கின் கேர். அது ஸ்கின் கேரா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதெல்லாம் நீ எதுக்கு? இதெல்லாம் சொல்லாத, காட்டாத. எவ்வளவு ரூபா? 650 ரூபா. ஆமா. எதுக்கு? 650 ரூபாய்க்கு அரசம் கூட குளிக்க மாட்டான் போல இன்னைக்கு. 650 ரூபா. ஏய், மத்த சோப்பெல்லாம் போட்டு குளிச்சா எனக்கு ஒத்துக்காது. ஒத்துக்காதுல்ல? 650 ரூபா. இது என்னது? ஷாம்பு. ஷாம்பு எவ்வளோ? 650 தான். இதுவும் 650. ஷாம்பு 650 ரூபா. ஏய், இதெல்லாம் நீ இப்ப எதுக்கு கணக்கு போடுற? ஒரு அளவுகோல் வேணும்ல. அளவுகோலா? இது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் லோஷன் எவ்வளவு ரூபா? 450. 450. இது 500 ரூபா கம்மி எதுவுமே இல்ல. அப்புறம் 2 சன்ஸ்கிரீன் வச்சிருக்கேன். இது என்னது? இது 450 தான். இது ஒரு 450. எல்லாமே உனக்கு விலை தானே வேணும். இது ஒரு 150 ரூபா. மாய்ஸ்சரைசர். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. சன்ஸ்கிரீன் அப்புறம் மாய்ஸ்சரைசரா? இது என்னது? இது வந்து ஃபேஸ் பேக். என்ன பேக்? வாரத்துல ஒரு நாள் போட்டுக்கிறது ஃபேஸ் பேக். எவ்வளவு ரூபா? விலை மட்டும் சொல்லு. ஒரு 1200. 1200. நாள் யார் மட்டும் சொல்லு. எதுக்கு இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கப்பா? பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் மச்சான். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இது வந்து ஷாம்புக்கு அப்புறம் போடுவாங்களா, கண்டிஷனர். கண்டிஷனர் எவ்வளவு ரூபா? இது வந்து 770 ரூபா. 770 தானா? விலை கம்மியா இருக்க. வேற இது வந்து ஹேர் சீரம். என்னடா ஹேர் சீரம்? சீரமா? உன் கண்ணு தெரியுதா? தெரியுது. கண்ணெல்லாம் தெரியல. 770 ரூபா. கண்டுபிடிச்சிட்டியா? இது வந்து பிளாக் ஸ்பாட்காக போடுற பிளாக். 450 ரூபா. மச்சான் சத்தியமா சொல்றேன், நீ பண்றத ரொம்ப அநியாயம்டா. இது என்னோட நைட் கிரீம். என்ன கிரீம்? நைட் கிரீம். எவ்வளவு ரூபா? இதுவும் 650 ரூபா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது என்னது? அது முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஸ்கின் கேர்ல வராது. இது லிப்ஸ்டிக்கும் கன்சீலர். விலை என்னன்னு சொல்லுங்க தலைவா. இது ஒரு 650 லிப்ஸ்டிக். 650 லிப்ஸ்டிக் 650. ஆமா. இது ஒரு 450. என்னது? கன்சீலர். நல்லற கன்சீலர் 450. எதுக்கு பண்ண கணக்கலாம்? போற சொசைட்டிக்கு 8290 ரூபா. அப்புறம் அந்த மஸ்காரா, என்னன்னா காஜல் அகர்வால்லாம் இருக்கு. மஸ்காரா எவ்வளவு? காஜல் அகர்வால் எவ்வளவு? அதெல்லாம் ஸ்கின் கேர்ல வராது. அதெல்லாம் மேக்கப் ஐட்டம். எத்தனை ரூபாய் போலோ போய் விலை? அது ஒரு காஜல் வந்து அது ஒரு 650. மஸ்காரா வந்து ஒரு 600. மஸ்காரா ஒரு 600. அப்புறம் அந்த ஒண்ணு கண்ணுக்கு ஒண்ணு போட்டு, அது பேர் தான் மஸ்காரா. ஐக்கு ஒண்ணு போட்டு விடு. ஐலைனர் எவ்வளவு ரூபா அது? அதுவும் காஜலும் ஒண்ணுதான். அப்புறம் இந்த கண்ணுக்கு ஒண்ணு இப்படி போடுவீங்க. அது எல்லாமே தான். இப்ப எதுக்கு இதெல்லாம்? ஐலைனர் வெறும் 35 ரூபா பாட்டில் தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் மேக்கப் ஐட்டம். என்ன ரூபான்னு சொல்லி கேக்குறேன். அப்ராக்ஸிமேட்டா சொல்லு. ஒரு குத்து மதிப்பு. ஐ ஷேடோ எவ்வளவு ரூபா? மறந்து போச்சு, ஞாபகம் இல்ல. ஒரு 300 ரூபாய் இருக்குமா? இல்ல. 200 ரூபாய் இல்ல. 600. என்ன கேட்ட? 10,000 ரூபாய் சம்பளம்.
இப்ப நீ இதெல்லாம் கணக்கு பண்ணி டாலி பண்ணி மைனஸ் பண்ணி 10,140 ரூபா ஆச்சா? இப்ப நீ இதெல்லாம் போட்டு இப்ப எனக்கு சம்பளம் வீட்டு சம்பளமும் கிடையாதுங்கிற, வீட்டு வேலை பாக்குறதுக்கு சம்பளம் கிடையாது. மாசம் உன் சம்பள காசு 10,140 ரூபா. இது இல்லாம நீ போடுற ஆன்லைன் ஆர்டர்ல போடுற ட்ரெஸ், சாரீஸ், இந்த சுடிதார் மெட்டீரியல், இந்த வகையில ஒரு 10,000 ரூபா மாசம். அது ஒரு 10,000 வரும். 10,000 10,140 10,000 20,140 ரூபா. 10,000 சம்பளம் கழிச்சு மீதி 10,140 ரூபா எடு. நஷ்டத்துல போயிட்டு இருக்கு பாரு கம்பெனி. இப்படி வியாபாரம் பண்ணா எங்கிட்ட வழங்குறது? ஆல்ரெடி லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஏண்டா எது கேட்டாலும் நீ இப்படி ஒரு அடப்படைக்கிறீங்க, என்னடா அர்த்தம்? எது கேட்டாலும் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி லென்த்தா ஒரு கிளாஸ் எடுக்கிற. 20,140 ரூபா ஆகுது. 10,000 சம்பளம் கழிச்சுக்க, மீதி 10,140. சாமி வந்துட்டு நான் வாழ்க்கைப்பட்டு நான் படுற பாடு இருக்கேன். 10,140 ரூபா அபராதமா கட்டுங்க. எங்க இருந்து கட்டணும் கேட்க கூடாது, சங்கத்துல இருந்து கட்டுங்க. எது கேட்டாலும் இப்படி ஒரு அடப்படைக்கிற. நீ பேசாம பாத்திரம் ஓட்ட பாத்திரம் பத்தியா அந்த வேலைக்கு போயிடலாம். அடப்பு நல்லா அடைக்கிற. சங்கமே அபராதம் போடுதுன்னு நம்மகிட்ட கணக்கு கட்டக்கூடாது. 10,140 ரூபா நீ தான் தரணும். உங்க அப்பா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு. யாரு? எங்க அப்பாவே இங்கதானே உட்காந்துருக்காரு. நான் எங்க போய் அப்பா வீட்டுல வாங்குறது? எஸ்கேப் ஆயிட்டீங்க அதுலயா? அப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வா. எங்க அம்மா மேல போயிடுச்சு. அதுக்கும் வாய்ப்பு இல்ல. வேற என்ன வழி இருக்கு? உங்க அண்ணனுங்க இருக்காரு, எங்க அண்ணன். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நீ 10,000 சம்பளம் கொடுக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் நான் அடுத்த மாசத்துல இருந்து வாங்காம வேற இருந்துக்கிறேன். 10,140 ரூபா மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தேனா நான் அதுல சேர்த்து வச்சு நானே போன் வாங்கிப்பேன்டா. அதான் சொல்றேன், 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு நீ தான் 10,140 ரூபா எனக்கு தரணும். கம்பெனிக்கு லாஸ்ல போயிட்டு இருக்கு. என்னடா நானும் மாசம் 20,000 30,000 துண்டு கொடுக்குன்னு பார்த்தேன். இது துண்டு இல்ல, பெரிய வெட்டிய. இது வெறும் மேக்கப் கிட். இதை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? இதுல போட்டுக்கிறதெல்லாம் வெறும் மேக்கப் கிட், ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சாப்பிடறதுக்கு திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவியா? கேட்கல, அதெல்லாம் பத்தி கவலையே இல்ல. சாப்பிடறது திங்கிறது தூங்குறத விட்டுரு. அது இல்லாம வெளியில நீங்க போற வர மேம்போக்கு செலவுகள் அதெல்லாம் கணக்கு பண்ணணும்னா எதுக்கு கல்யாணம் பண்ண செஞ்சிருக்க கூடாதான். நானும் எதுக்கு பிள்ளை குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டா? அதான் நானும் ஆரம்பத்துல இருக்கேன், பேச்சுலராகவே அப்படியே இருந்திருக்கலாம்ல. சண்டை போட்டு வந்து பாத்துட்டு இருக்கேன். சண்டை தான் நடந்துட்டு இருக்கீங்க. அவர் சண்டை போட்டுட்டு இருக்குன்னு நினைச்சு வந்து பாக்குறாரு. ஏன் அவ்வளவு சத்தமா பேசுற? அப்புறம் நீ என்ன? நான் மெதுவா பேசுறேன், சண்டை போட மாட்டேன், திட்ட மாட்டேன், எங்க போற வர்றன்னு கேள்வி கேட்க மாட்டேன், ஏன் லேட்டா வர்றன்னு சண்டை போட மாட்டேன். சரியா? சொல்லலாம்ல. மாசம் 10,000 ரூபாய் வீட்டு வேலை செய்யறது தானே கேக்குறேன். மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துரு. அந்த கணக்கெல்லாம் கேட்க கூடாது. நீ எப்படி வச்சாலும் 10,000 ரூபாய்க்கு 20,140 ரூபா செலவாகுது. அதுல 10,000 சம்பளத்தை கழிச்சுக்க, மீதி 10,140 ரூபா. அவ்வளவு கூட வேண்டாம். உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். மீதி 10,140 ரூபா வேணாம். உனக்கு வேணாம், எனக்கு வேணா ஒரு 5,000 மட்டும் கொடுத்து போதும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்த கணக்கெல்லாம் கேக்குற நீ? இதே மேத்தமெட்டிக்ஸ் தானே நீங்க வந்தீங்க அங்க இருந்து கணக்கு பார்த்துட்டு. சரி, அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஒண்ணுமே நான் கேட்கல. நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. சரியா? இப்ப பேசுனது எல்லாத்தையும் மறந்துரு. எனக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துரு, இல்ல போன் வாங்கி கொடுத்துரு. போனா மாசம் சம்பளம் 10,000. நீ எங்க சுத்தி வந்தாலும் 20,140 ரூபா 10,000 ரூபாய் ஒதுக்கிடுறான் சம்பளத்துக்கு, ஒதுக்கியாச்சு. மீதி 10,140 ரூபா நீ தரணும். அது வேண்டாம், உனக்கு வேணாம், எனக்கு வேணா ஒரு 5,000 மட்டும் கொடுன்றேன். நீ எங்க சுத்தி வந்தாலும் கணக்கு தான் உனக்கு. கணக்கு நீ வேண்டாம், பணம் வேண்டாம், சம்பளம் வேணப்பா. ஓவியா அப்படி துப்பிட்டு கிளம்பாப்பாரு. ஓவியா நம்மள்ட்ட இருந்து சம்பளம் கொடு, அதை கூட இதை கொடுன்ட்டு ஓவியா தூக்கி அடிச்சுடுவோம் பாத்துக்க. ஆறுகிட்ட